ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஈஸியாக வெஜிடபிள் நூடுல்ஸ் வீட்டிலே நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா, ஒரு புடி வச்ச இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கிட்டு எதையுமே வந்து ரொம்ப அதிகமாக வதக்கிடாதீங்க. எல்லாமே ஒரு அரை வேக்காடு மட்டும்தான் இருக்கணும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேரட்டை அதை நீட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். எதுவுமே வந்து அரை வேக்காடை மட்டும் வேக வைங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற நூடுல்ஸ் சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக வேக வச்சிட்டிங்கன்னா நூடுல்ஸ் கூட அது சேம் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லாமே வந்து அரை வேக்காடாக வேக வச்சுக்கோங்க. இப்போது அதை வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குடமிளகாய் அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாங்க. குடமிளகாலாம் வந்து ஈஸியாக வதங்கிடும், அதனால் அதை லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன். கேரட்டு, பீன்ஸ், வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் முன்னாடி போட்டே வதக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோஸும் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்து வெஜ்ஜி நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணுறேன். கோஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதுங்க. ரொம்பவே ஈஸியாக வந்து வீட்டில் செய்யலாம். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு நூடுல்ஸ் வாங்கினீங்கனாலே எவ்வளோ காசு தெரியுங்களா? இப்போ வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சிடப்ப நிறையவே சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இரும்பு கடாய் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் கடாயில் கூட செய்யலாம். ஆனால் இரும்பு கடாயில் நம்ம செய்கிறப்ப வந்து அந்த நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியாக ட்ரையாக கிடைக்கும். அதனால தான் வந்து இரும்பு கடாயில் செய்யுங்கன்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் செய்யுங்க, இல்லை நார்மல் கடாயில் கூட செய்யலாம். இப்போ அரை வேக்காடு வேக வச்சுட்டோங்க. இப்போ நூடுல்ஸ் எல்லாமே போட்டுக்கலாங்க. நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போடுறேன். இப்போ நம்ம சாஸ் இல்லாமல் 1 பை 1 ஊற்றிக்கணுங்க நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம். சாஸ் வேணான்றவங்க வெறும் மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நான் வந்து கடையில் செய்கிற மாதிரி செய்யணும் அப்படின்றதுக்காக சாஸ் எல்லாம் ஊற்றிக்கிறேங்க. ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறாங்க. நீங்கள் சாஸ் கூட வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக வேணும்னு தான் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க. அப்புறம் வெறும் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த நூடுல்ஸ் வாங்குறப்ப அதிலே வந்து நூடுல்ஸ் மசாலா கொடுப்பாங்க, நம்ம அதையே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வேணான்றவங்க அதை அப்படியே வேணான்னு நிறுத்திட்டுங்க. நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் அப்புறம் வந்து இந்த சாஸை மட்டும் கூட போட்டுக்கோங்க. மசாலா நல்லாயிருக்கும், ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கோம், அதனால தான் நான் அதை ஆட் பண்ணுறேங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு ஆல்ரெடி மசாலாவில் சால்ட் இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க. இந்த நூடுல்ஸை வந்து நீங்கள் ஒரே கரண்டியில் வந்து எடுத்து விட முடியாது, வதக்கி விட முடியாது. அதே ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கரண்டி வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக எல்லா இடத்துலையும் இந்த சாஸ் எல்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். வெறும் மிளகாத்தூள் போட்டது நல்லா ஸ்பைஸியாக இருக்குன்றதுக்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்ட்ரீட்டில் கடையில் வாங்குகிற இடத்துல எப்படி வாங்கி சாப்பிடுமோ அதே மாதிரி இருக்கும். வேணுன்றவங்க அஜினோமோட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இதில் போடலை. வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா வந்து மிக்சிங் ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஃபுல்லாக வந்து தீ வச்சுட்டு இதை செஞ்சுக்கோங்க. கம்மியான தீ வச்சு செய்யாதீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட அப்பயே வந்து சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து அரை வேக்காடு வேக வச்சதுனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கடாய் பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்குறப்போ சீசனிங்கே பண்ணலைங்க. நான் வீட்டில் தான் வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது லைட்டாக தான் அதில் அடி பிடிக்கு, மிச்சபடி சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக சீசனிங் பண்ணிக்கலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருக்காங்க. நல்லா சூடேறும். அப்போ தான் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நூடுல்ஸும் இன்னொரு நூடுல்ஸும் ஒட்டவே ஒட்டாது. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஹாட்டாக வந்து சாப்பிட வேண்டியதான். சூப்பராக நமக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து சாஸு, அப்புறம் வந்து உப்பு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து மிக்சிங் ஆகும். அதுக்கு தான் நல்லா கிளறி விட்டுங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல கலர் கூட சூப்பராக இருக்குங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற லைட்டிங்கில் இந்த மாதிரி கலர் மட்டும் தான் கிடைக்குது. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போதுன்ற அளவுக்கு நிறையவே சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு வீட்லேயே நிறைய செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் வாங்குறத விட வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் நூடுல்ஸ் எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.